ஹெல்த்தியாக ருசியாக சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கொள்ளு பொடி பண்ணலாமா? முதல்ல ஒரு கப் கொள்ளு எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும். நல்லா ரெட்டிஷ் ப்ரவுன் கலருக்கு மாறி வாசனை வரும்பொழுது ஒரு தட்டில் எடுத்து சூடு ஆற விடுங்க. அதே கடாயில் 1/4 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து குறைஞ்ச வெப்பநிலையில் பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்ததும் அதையும் தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ காரத்துக்காக 4 குண்டூர் மிளகாய், 4 காஷ்மீர் மிளகாய் வறுக்கலாம். நல்லா வறுபட்டதும் தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 5 பல்லு பூண்டு, 2 சின்ன புளி துண்டு, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் 2 முதல் 3 நிமிஷம் வறுக்கணும். புளி சேர்க்கறது விருப்பத்தான். இதை வேற தட்டுக்கு மாற்றி ஆற விடலாம். மிக்சியில் முதல்ல மிளகாயை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்த கொள்ளு, பருப்பு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காய